நாம் கிறிஸ்துவின் சாயலாவதே அபூர்வம். ஏன்? இருக்கிறதுலேயே மிகவும் சிரமமான வேலை தேவன் நம்மை நடத்துவதுதான். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த முடியவில்லை. எதிரிகளை எகிப்தில் எளிதாக அடித்து நொறுக்கி வீழ்த்தினார். அடிமையாக இருந்த இவர்களை பெரிய அற்புதங்கள் செய்து தன்னை நம்பச் செய்தார். பின்னே ஒரே மனதாக வெளியே ஓடி வர பண்ணினார். எல்லாம் சரி. ஆனால் ஏன் அவர்களை மேற்கொண்டு வாக்குத்தத்த தேசத்திற்குள் நடத்த முடியவில்லை? அவர்களால் அவர் நடத்துதலுக்கு அடங்கி போக முடியவில்லை. அதுதான் காரணம். முறுமுறுத்தார்கள், அவரை சோதித்தார்கள். அவர்களின் மிஞ்சின எதிர்பார்ப்பு அவரை கோபப்படுத்தியது. பெரிய திட்டத்தோடு அவர்களை ரட்சித்த தேவன் ஆசீர்வதிப்பதற்கு பதில் அவர்களை வனாந்திரத்திலேயே அழித்தார். பெருந்தொகையானோர் செத்தார்கள். மீதியான யோசுவா குடும்பமும் காலேப் குடும்பமும் மட்டும் வாக்குத்தத்தத்தை பெற்றார்கள். இன்றும் இதே நிலைமைதான், மாறவில்லை. ஒரே ஒரு பவுலைத்தான் நாம் காண்கிறோம். ஏன் யோவானைப் போல வேறொருவன் எழும்பவில்லை? இயேசுவின் கிருபையோ அவர் இரத்தமோ செயலிழக்கவில்லை. அவர் வார்த்தையின் உண்மை தேயவில்லை. தேவனுக்கு பிரியமுண்டாக பாத்திரமாக நடக்க நமக்கு அக்கறை இல்லை. ஆதலால் கிருபையை இழக்கிறோம். நம் கவனமெல்லாம் வேறு. வழியிலேயே வீணான ஆசை இச்சைகளால் காணாமல் போகிறோம். அவரால் நம்மை கிறிஸ்துவின் பூரணத்திற்குள் பவுல் யோவானைப் போல நடத்த முடியவில்லை. தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இல்லாமல் அவரை அணுகக்கூட முடியாது. அந்த பரிசுத்தம் எப்படி வரும்? வேதமெல்லாம் படித்து ஆராய்ந்து விதவிதமான போதனைகளை கண்டுபிடித்து ஏற்படுத்தி வைத்திருக்கிற நமக்கு நீதிமானாகும் வழி மட்டும் தெரியவில்லை. நம் ஆசைகளையே நிறைவேற்ற தேவனை நாடுகிறோம். அந்த பரிசுத்தத்தை அடையாத நமக்கு இதை எப்படி செய்வார்? நமக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. அன்று அவர்களை அழித்தார், இன்று நம்மை விட்டு விலகி விடுகிறார். அதை அறியாமல் வீண் ஜம்மம் பேசி கொண்டிருக்கிறோம். அவனவன் தன் வழியே இன்றும் மனம் போல நடந்து ஏகமாய் கெட்டுப்போகிறோம். ஆபிரகாமை பார்த்து, நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இரு என்றார். ஆதியாகமம் 17:1. இவ்வளவுதான் அவர் நம்மிடம் கேட்பது. அவருக்கு முன்பாக நடப்பதென்றால் நமக்கு பிரியமானபடி நடவாமல் அவர் காண்பிக்கிறபடியெல்லாம் செய்து வாழ்வது. ஆபிரகாம் தான் ஆசைப்பட்டபடி வாழவில்லை. அவர் காண்பித்த தேசத்தில் அவர் சொல்லுக்கு அடங்கி காலமெல்லாம் வாழ்ந்தான். அவனுக்குள் ஆசைகள் இருந்தன. பிள்ளை இல்லை, தேசம் இல்லை. அவர் அவைகளை தருவேன் என்று சொன்னார். ஆதியாகமம் 17 4 முதல் 8 வரைக்கும். ஆனால் உடனடியாகவும் தரவில்லை. அவன் உண்மையை பார்க்க காத்திருந்தார். வருடங்கள் பலவாயினும் அந்த தேசத்தை விட்டு அவன் விலகாமல் நிலைத்திருந்தபடியால் 100 வயதில் அவன் விரும்பியபடி பிள்ளையை தந்தார். இந்த காலத்தில் அவன் அவர் விரும்பிய பரிசுத்தத்தை
கற்றுக்கொண்டான். தன் ஆசைகளை நிறைவேற்ற அவன் வாழவில்லையே. ஆதலால் அவரும் அவன் உண்மையை பார்த்து அவனுக்கு சொன்னபடி தானும் உண்மையாக நடந்தார். பிள்ளையை கொடுத்தார். பிற்காலங்களில் அந்த தேசத்தையும் கொடுத்தார். நாம் தேவனிடம் வருவது அதிசயமில்லை. அவரிடம் வந்த பின் இச்சை நிறைந்த நாம் ஆபிரகாமை போல அவருக்கு பிரியமாக நடப்பது இருக்கிறதே, அதுதான் உண்மையில் அபூர்வம். அதற்கு உண்மையான விசுவாசம் வேண்டும். இல்லாவிட்டால் எதிர்கொள்ளும் சோதனையில் எவனும் நிற்க முடியாமல் காணாமல் போகிறோமே. விசுவாசம் என்கிறோமே ஒழிய விசுவாசத்தால் வரும் கீழ்ப்படுதலை அறியவில்லை. ஆபிரகாம் நீதிமானாக உயர்ந்தது போல நாமும் உயர்ந்து மகிமைப்படவில்லையே. இதனால்தான் ஏதோ எங்கோ ஒரு பவுல், ஒரு யோவான் தோன்றினார்கள். இன்றும் இவர்களுக்கு ஒப்பாக ஒருவன் இல்லையே. அது அவ்வளவு சிரமம். தேவன் மாறவில்லை, அவர் வழியும் எளிதாகவில்லை. ஆனால் இயேசு வந்த பின் அவர் கொடுத்த கற்பனைகள் நாம் பரிசுத்தமாக நடக்க எளிதாக தகுதிப்படுத்துகின்றன. பவுல் கற்றுக் கொடுத்த சிலுவை உபதேசம் நம்மை கிறிஸ்துவை போல பூரணப்படுத்துகின்றன. பரிசுத்தம் தானாக உண்டாகிறது. இனி எவனும் சுத்த இருதயத்தோடு தேவனை தரிசிக்கலாம். ஆனால் சிலுவை உபதேசத்தையும் அலட்சியம் செய்து மறந்துவிட்டோம். கிறிஸ்து கற்றுக் கொடுத்த கற்பனைகளையும் தொலைத்தே விட்டோம். கற்பாறை மேல் கட்டாமல் மணல் மேல் கட்டிக்கொண்டு சோதனையில் சோதிக்கப்படுவது கூட தெரியாமல் அழிந்தே போகிறோம். வாழத் துடிக்கிற நமக்கு எதற்கு சிலுவை உபதேசம்? எதற்கு இயேசுவின் கற்பனைகள்? அதனால் சுரக்காயா காய்க்கப் போகிறது. வேதமெல்லாம் படித்தாலும் நம் பார்வை விரும்பியபடி வாழவே மனம் முயல்கிறது. இந்த வழியை கண்டுபிடிப்பது மிக கஷ்டம் என்று இயேசுவே கூறிவிட்டார். ஜீவனுக்கும் போகும் இந்த வழி மிக குறுகலானது. அதை கண்டுபிடிப்பவர்கள் மிகச் சிலரே என்றார் அவர். அது ஏன் அவ்வளவு சிரமம்? உலகத்தின் ஆசைகள் நம்மை மதிமயக்குகின்றன. வாழத் துடிக்கிற நமக்கு இந்த வழி எப்படி புலப்படும்? எப்படி புரியும்? போட்டி போட்டுக்கொண்டு நாம் நினைத்ததை செய்ய தேவ நாமத்தில் ஓடுகிறோம். நீதிமானாக வாழ வேண்டுமா? அது எதற்கு? ஆரம்பத்தில் ஆபேல், ஏனோக்கு, நோவா போன்றவர்கள் நீதியாக வாழ்ந்தார்கள். பின்பு ஆபிரகாம், ஒரு ஈசாக்கு, ஒரு யாக்கோபு, ஒரு யோசேப்பு என சிலர் மட்டுமே காணப்படுகிறார்கள். பின் வெகு காலம் கழித்து ஒரு மோசே, யோசுவா, சாமுவேல், ஒரு தாவீது. பின் வெகு காலம் செல்கிறது, ஒரு தானியேல், ஒரு ஏசாயா, எசேக்கியேல், நெகேமியா மற்றும் சில தீர்க்கதரிசிகள். இவர்களில் ரூத்தும் எஸ்தரும் தேபராலும் கிதியோனும் சிம்சோனும் வேறு சிலரும் அடங்குவார்கள். இவ்வளவுதான் 4000 வருட பழைய ஏற்பாட்டு வரலாறு. புதிய ஏற்பாட்டில் வழி மிகவும் எளிதாக்கப்பட்டிருந்தாலும் கடந்த 2100 வருடத்தில் விரல் விட்டு எண்ணத்தக்கவர்களே நீதிமானாகி மகிமைப்பட்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் உண்மையில்லாத மனுஷர்களே காணப்படுகிறார்கள். அவனவன் சிலுவை வாழ்க்கையை அறியாமல் ஆசை இச்சைகளை நிறைவேற்றவே தேவனை தேடுகிறான். பொருள் ஆசையால் நிறைந்து சாபத்தில் முடிவடைகிறான்.
பைபிள் பிரசங்கிகளுக்கு மட்டும் பஞ்சமில்லை. நீதிமான் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிறன் ஒருவனும் இல்லை, உங்களிடம் தேவ அன்பு இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் என்றாரே இயேசு. அது எவ்வளவு உண்மை! எல்லாம் சரி, நாம் வழி விலகாதிருக்க வேண்டுமானால் என்ன செய்யலாம்? முதலாவது, அவர் கட்டளைகளை கவனித்து நடக்க வேண்டும். லூக்கா 14:26 33. இரண்டாவது, அவர் உடன்படிக்கையை காக்க தவறக்கூடாது. ரோமர் 6:4 முதல் 7 வரைக்கும். மூன்றாவது, அவர் கற்பனைகள் சிறிதான ஒன்றையாகிலும் மீறாமல் காக்க வேண்டும். மத்தேயு 5:6, 7. எதையோ இந்த உலகத்தில் சேர்த்து ஆசைப்பட்டவர்களை நிறைவேற்ற ஓடாதீர்கள். நம் நியாயமான ஆசைகளை அவர் அறிவார். அவர் நிறைவேற்றினால் அது அழகாக இருக்கும், நாம நிறைவேற்றினால் அது அசிங்கமாக இருக்கும். இப்படி உண்மையாக இருக்கிற ஒருவனே விசுவாசிக்கிறான். இந்த வழியை கண்டுபிடிப்பது சிரமம்தான். ஆனால் இதன்படி நடந்தால் பரிசுத்தமாக நடக்கலாம். வேதத்தை ஆராய்ந்து இந்த வழியை கண்டுபிடிக்க முடியாது. தேவனே ஒருவன் வாழ்க்கையில் தலையிட்டு நடத்தினால் ஒழிய இந்த வழியை புரிந்து கொள்ள முடியாது. தேவன் கிருபை நிறைந்தவர் தான். அதாவது அவர் தயவு நிறைந்தவர். தயவு மட்டுமல்ல, தாட்சணியமற்ற கண்டிப்பும் அவரிடம் உண்டு. அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் என்பதை எளிதாக கண்டுகொள்ளாமல் கடந்து செல்லுகிறோம். பூனை கண்களை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டு விடுமா என்ன? அவர் கிறிஸ்துவின் சாயலாகாத எவனையும் தன்னிடம் சேர்த்து கொள்வது இல்லை. மறுபடி பிறந்தோம் என்றால் அதற்கான நீதியான கீழ்ப்படிந்த வாழ்க்கை எங்கே என்று கேட்பார். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்றால் பாவமற்ற வாழ்க்கை உன்னிடம் எங்கே என்று கேட்பார். இல்லையே, அது நாம் அவரை ஏமாற்ற முடியாது. நம் ஊழிய பாரங்களை அவர் மதிப்பதில்லை, சாதனைகளை அவர் நோக்கி பார்ப்பதில்லை. ஜீவியம் ஒன்றுதான் அவரிடம் பேசும். வெளிப்படுத்தப்பட்ட சுவிசேஷத்தில் காணப்பட்ட சபைகளை கவனித்து பாருங்கள். அவர்கள் வைராக்கியங்கள் ஊழியங்களை எல்லாம் அலட்சியம் செய்கிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், ஆனாலும் ஆதி அன்பை விட்டாய் என்கிறார். வெளிப்படுத்தல் 2:4. உன்னிடம் சிலர் மட்டும் வெண்வஸ்திரம் தரித்து நடக்கிறார்கள், அவர்கள் மேல் எந்த குற்றமும் இல்லை என்கிறார். வெளிப்படுத்தல் 3:4. பிலதெல்பியா சபையை மட்டும் வித்தியாசமாக பார்க்கிறார். அவர்கள் கிரியை பற்றி ஒன்றும் விசேஷமாக சொல்ல காணோம். அவர்கள் வார்த்தையை காப்பாற்றினார்கள் என்பதை தவிர வேறொன்றும் அவர்களிடம் இல்லை. அதனால் அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை கவனியுங்கள். அதிசயமாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 3:8 முதல் 10 வரைக்கும். இதை மற்ற சபையாருக்கு சொல்ல முடியவில்லையே, ஏன்? தேவனோடு நடந்து அவருக்கு பிரியமாக பாத்திரமாக இருக்க அவர் வார்த்தையை காத்தால் போதும். அது எப்படிங்க? அதாவது உடன்படிக்கையையும் கற்பனையையும் கட்டளைகளையும் காத்தால் நாம் நிச்சயம் கிறிஸ்துவை போல கீழ்ப்படிவோம், பரிசுத்தமாக இருப்போம். மரணம், நாம் அவரோடு பண்ணிய உடன்படிக்கை சொல்லுகிறது, நீங்கள் மரித்தீர்கள். அவர் கொப்பான மரணத்தில் இணைந்ததால் நாமும் நமக்குள் இருக்கிற சகல ஆசை இச்சைகளும் மரித்தது. அவர் கொப்பான உயிர்த்தெழுதலினால் நாம் முழுக்க
கிறிஸ்துவின் நிறைவான பரிசுத்த சாயலில் இணைந்து விட்டோம். இனி மாற்ற வேண்டியது நம்மில் ஒன்றுமில்லை. சகலமும் புதுப்பிக்கப்பட்டாயிற்று. நாம் கிறிஸ்துவைப் போல பரிபூர்ணமானவர்கள். அவரளவு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் நம்மிடம் உண்டாகி இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:31. இது தேவ செயல். இதுதாங்க அவர் நம்மோடு பண்ணிய உடன்படிக்கை. ரோமர் 6:4-7 வரைக்கும். இதை மறக்காமல் இருந்தால் அப்படியே அது நம்மில் நிறைவேறும் செயல்படும். இதைத்தான் பிலதெல்பியா சபையார் செய்தார்கள். உண்மையான மறுபடி பிறந்த பூரண ஜீவியம் இவர்களிடம் காணப்பட்டது. சகல பாவமும் நீங்கியவர்களாக கிறிஸ்துவின் சாயலில் காணப்பட்டார்கள். மற்ற சபையார் செய்யாமல் விட்டார்கள். அவர்கள் கவனம் ஊழியத்தில் சென்று விட்டது. வீணாய் மாய்ந்தார்கள். ஒருவன் வார்த்தையை காக்கவில்லை, மற்றவன் வார்த்தையை காத்தான். ஒருவன் தன் உலக ஆசையை நிறைவேற்ற வாழ்ந்தான், தேவனிடம் வந்தான். மற்றவன் அவருக்கு உண்மையாக இருக்க தேடினான். இவன் ஏமாறவில்லை. நாம் கிறிஸ்துவின் சாயலில் அவருக்கு முன் நிற்காவிட்டால் அவர் பட்சிக்கிற அக்கினியாகத்தான் இருப்பார். அவர் சாயலில் நின்றாலோ அவரைப் போல பிதாவின் வலது பாரிசத்தில் சிங்காசனத்தில் அவரோடு அமரலாம். ஒன்று மகா கொடுமையான முடிவு, மற்றொன்று நினைவாலும் எட்ட முடியாத மகா உயரமான முடிவு. நாம் எப்படி அவருடைய வார்த்தையை காக்காமல் போகிறோம்? உடன்படிக்கையே மறந்து விடுகிறோம். கற்பனைகளை மதிப்பதே இல்லை. உலகப் பொருளை மதிப்பவன் தேவனை அலட்சியம் செய்வான். ஒருவனும் உலகப் பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. மத்தேயு 6:24. பணத்தை ஆராதிக்கிறவன் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாதே. அப்படி ஒரு வாழ்க்கை இருந்தென்ன, இல்லாமல் போனால் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் உடன்படிக்கை காப்பாற்றாமல் போனதால் தேவன் அவர்களை தன் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பதில்லை என்று தன் நாமத்தில் ஆணையிட்டார். எபிரேயர் 3:10-14 வரைக்கும். உடன்படிக்கை காப்பாற்றாமல் போனதால். இளைப்பாறுதல் என்பது மரணம் போன்ற மன அமைதி. இது ஒரு வாக்குத்தத்தம். எல்லோருக்கும் இது கிடைக்காது. நாமும் உடன்படிக்கையை அலட்சியம் செய்வதால் இளைப்பாறுதலை இழக்கிறோம். அவர்கள் கற்பனைகளை மறந்தபடியால் புறஜாதிகளுக்கு அடிமையாக போகும்படி தேவன் அவர்களை துரத்தி விட்டார். மற்றவர்களை ஆள வேண்டிய இவர்கள் புறஜாதிகளால் வெகு காலம் ஆளப்பட்டார்கள். நாமும் ஆசைக்கு அடிமையாகிறோம். பண தேவையால் ஆளப்படுகிறோம். பிள்ளைகள் சரியில்லை, மற்றவர்களைப் போல வீடு கட்ட வேண்டும், இது போன்ற பலவித எதிர்பார்ப்புகளால் இளைப்பாறுதலை இழக்கிறோம். தேவனுடைய கோபத்தையே சம்பாதிக்கிறோம். எபிரேயர் 3:9-11 வரைக்கும். இளைப்பாறுதலை இழந்த பின் நாம் உடன்படிக்கையை மறப்போம். கிறிஸ்துவின் சபையாக வாய்ப்பை இழக்கிறோம். அவர் உடன்படிக்கை நம்மை ஒரே நம்பிக்கையின் கீழ் கிறிஸ்துவின் சரீரமாக ஒன்று சேர்க்கிறது. அது இல்லாததால் பிரிந்து விடுகிறோம். பணம் நம்மை ஆளுகிறது. இயேசுவிடம் வந்தும் மாம்சத்துக்குரியவன். இவர்களே நூதன சிஷ்யர்கள். உண்மை இழந்த பின் தேவன் சபிக்கத்தானே செய்வார். ஆபேல் ஆசீர்வதிக்கப்பட்டான், காயின் சபிக்கப்பட்டான். காரணம், ஒருவனிடம் உண்மை இருந்தது, மற்றவனிடம் அது இல்லை. ஏசா விரும்பியபடி உலகத்தில் சாதிக்க தேவனை அலட்சியம் பண்ணினான். ஆசீர்வாதத்திற்கு தகுதியில்லாத யாக்கோபு
தேவனை நேசித்தபடியால் 1000 தலைமுறை வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனால் ஏசா உலகத்தில் பெரிதாக சாதித்தாலும் தேவனின் வெறுப்பையே சம்பாதித்தான். உண்மை மிகவும் சுடுகிறது. தேவனே மனுஷனை கடினப்படுத்துகிறார். பார்வோனை கடினப்படுத்தி மோசேக்கு இறங்கினார். தேவன் முழு மனுஷ சமுதாயத்தையும் கடினப்படுத்தி வைத்திருக்கிறார். எல்லோருக்கும் இறங்கும்படி முழு உலகத்தையும் கீழ்ப்படியாமலே அடைத்தார் என்கிறார். ரோமர் 11:32 என்ன கொடுமை இது! ஒரு சிலருக்கே இறங்குவதால் ஒரு பவுல் ஒரு யோவான் தான் காணப்படுகிறார்கள். மற்றவர்களை அவர் கடினப்படுத்தி வைத்திருக்கிறார், கீழ்ப்படியாமல் அடைத்தார். இதனால் இந்த முழு உலகமும் வழி தெரியாமல் போட்டி போட்டுக்கொண்டு எதையோ தேடி ஓடி அக்கினிக்கு இரையாகிறார்கள். சரி, நமக்கு தேவன் இறங்குவாரா? நம்மையும் கடினப்படுத்துவாரா? பயப்பட வேண்டாம், அது நம் கையில் தான் இருக்கிறது. ஏசா தகுதியானவன். அவன் இந்த உலகத்தில் சாதிக்க விரும்பியதால் தேவனை அலட்சியம் பண்ணினான். இறங்க வேண்டிய தேவன் அவனை கடினப்படுத்தினார். யாக்கோபு தகுதியில்லாதவன். அவன் தேவனை விரும்பியதால் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, தனக்கு அவர்தான் வேண்டும் என்று அவர் காண்பித்த தேசத்தில் கஷ்டத்தை பார்க்காமல் நிலைத்திருந்ததால் அவனை அவரால் கடினப்படுத்த முடியவில்லை. அவன் உண்மையை அவருக்கு பிடித்திருந்தது. ஏசாவை தள்ளி யாக்கோபுக்கு இறங்கினார் அவர். அவர் இரக்கமே பொக்கிஷம். எப்பாடுபட்டாவது அதை அடைந்தால் நாம் பிழைத்தோம். அவரால் கடினப்படுத்துதலிருந்து நாம் தப்பலாம். காயினும் பலி செலுத்தினான், ஆபேலும் பலி செலுத்தினான். தேவன் பலியை பார்க்கவில்லை, அவர்களுடைய உண்மையை பார்த்தார். உண்மையுள்ளவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், உண்மையில்லாதவன் சபிக்கப்பட்டான். உண்மையுள்ள தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டான், உண்மையில்லாத சவுல் சபிக்கப்பட்டான். உண்மையுள்ள பவுல் ஆசீர்வதிக்கப்பட்டான், உண்மையில்லாத யூதாசு சபிக்கப்பட்டான். உண்மையுள்ளவர்களாய் நாம் நடந்தால் நம்மை எப்படி அவர் கடினப்படுத்த முடியும்? உண்மையில்லாத எவனையும் தேவனே கடினப்படுத்துகிறார். தன்னை காட்டுக் கொடுக்க போகிறான் என்று அறிந்தும் இயேசு சொல்கிறார், நீ செய்ய நினைத்ததை செய் என்று. யூதாசை தடுக்கவில்லையே. அவர் வார்த்தை அவனை மேலும் துணிகரம் கொள்ளச் செய்தது. நான் அவரை காட்டிக் கொடுக்க பச்சை கொட்டி காட்டிவிட்டார் என்று போய் செய்தான். இதுதான் தேவன் நம்மை கடினப்படுத்தும் விதம். என்ன தைரியம்! அதன் பின் தேவ சித்தம் செய்வது போல துணிந்து பாவம் செய்கிறோம். நாம் பொருளாசையில் அலைந்தாலும் தேவன் நடத்துகிறார் என்கிறோம். ஆம், அவர்தான் நம்மை பொருளாசையில் நடத்துகிறார். நம்மை கடினப்படுத்தி அழிவுக்கு அனுப்புகிறார். அவர் வார்த்தையை காப்பாற்றாத எவனையும் இப்படி கடினப்படுத்துவது உண்மைதான். காட்டிக் கொடுக்க தேவ நடத்துதலை தேடலாமா? நம்மை நாமே வஞ்சிக்கலாமா? யூதாசு தேடினான், ஏமாந்தான். இச்சையின்படி தாறுமாறாக வாழ்ந்து கொண்டு தேவ நடத்துதலை தேடுகிறோமே, துயரப்படாமல் இருக்கிறோமே. ஆனால் தேவன் தான் நடத்துகிறார் என்று அதற்கு சப்பை கட்டு வேற கட்டுகிறோம். இதுதான் தேவன் நம்மை கடினப்படுத்தும் விதம். பெரும்பாலான விசுவாசிகள் இப்படித்தான் ஏமாந்து போகிறார்கள். தாறுமாறான வார்த்தைகள் இருந்தால் துயரப்பட வேண்டும். பணப்புழக்கத்தில் உண்மை இல்லை என்றால் நாம் சிறுமைப்பட வேண்டும். தவறான உறவுகள் இருந்தால் வெட்கப்பட வேண்டும். மேன்மேலும் நம்மை கெடுத்து இவை அழித்துவிடும் தெரியும். ஆனாலும்
தாறுமாறற்றவர்களாக நாம் ஏன் இல்லை? இதோ கடினப்பட ஆரம்பித்து விட்டோம். கொஞ்சம் புளித்தமாக முழுதும் புளிக்க பண்ணும். தேவன் கடினப்படுத்தினால் அவனை யாரும் காப்பாற்ற முடியாது. தேவன் ஒருவனை நடத்தினால் அவனை கிறிஸ்துவின் சாயலில் நிறைவாகும்படி மட்டுமே நடத்துவார். நம் இச்சைகளுக்கும் பெருமைகளுக்கும் தந்திரங்களுக்கும் தீனி போட மாட்டார். தேவன் கடினப்படுத்தினபடியால் இந்த உலகம் அவருக்கு பயப்படவில்லை. துணிந்து பாவத்தில் நடக்கிறது. ஒரு சிலருக்கு மட்டுமே இறங்கும்படி அவர் எல்லோரையும் கடினப்படுத்துகிறார். ஆகையால் அவர் இரக்கத்தை பெற்றவர்கள் மட்டுமே இந்த உலகத்தில் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் குறைவின்றி வாழ்வார்கள். மறு உலகத்தில் ஜீவனை அடைவார்கள். அக்கினிதான் மற்றவர்களுக்கு. ஏன் வெகு சிலர் மட்டும் அதை அடைய அனுமதிக்கிறார்? நம்மை அவர் ரட்சிப்பதன் முக்கிய நோக்கம் கிறிஸ்துவின் அங்கமாக்குவது. அதனால்தான் நாம் கிறிஸ்துவின் சாயலாவது முக்கியம் என்கிறார். பரிசுத்தமும் கீழ்ப்பிடிந்த வாழ்க்கையும் முக்கியமாக கேட்கிறார். அவர்களே கிறிஸ்துவின் அங்கமாக முடியும். தேவனுடைய மாஸ்டர் பிளான் கிறிஸ்துவை பாவிகளை கொண்டு உருவாக்குவதே. இதற்கு நாம் முக்கியமாதலால் சிலருக்கு மட்டுமே இரக்கம் காண்பிக்கிறார். அவர்களே கிறிஸ்துவின் அங்கமாக நித்தியத்திற்கு மாறி நிலைப்பார்கள். கூட்டத்தை காட்டிலும் அவருக்கு தரமே முக்கியம். அதுவும் கிறிஸ்துவின் அங்கமாக உருவாக்க மிக உயர்ந்த தரம் கட்டாயம். அக்கினியில் மற்றவர்களை அலட்சியமாக அழிக்கிறார். ஒரு சிலரை உருவாக்க பெருங்கூட்டம் அழிக்கப்படுகிறதே, அது ஒரு பொருட்டல்ல. அவர் நம்மை நடத்த நல் மனசாட்சியும் சுத்த இருதயமும் இருக்க வேண்டும். இவை யோசுவாவிடம் இருந்தது. எளிதாக அவன் ஜெயித்தான். நல் மனசாட்சி என்றால் உள்ளதை உள்ளதென்று ஒத்துக்கொள்வது. ஆசைகளை தேவ சித்தத்திற்கு விட்டு கொடுத்த இருதயமே சுத்த இருதயம். இவை இரண்டும் இல்லாதவர்களை அவரால் நடத்த முடியாது. இன்றும் இஸ்ரேல் ஜனங்களை போல அவர்களை புறக்கணிக்கிறார். ஆசைகளற்றவர்களாக நாம் மாற முடியாது, உண்மைதான். ஆனால் அவைகள் நம்மை அடிமைப்படுத்த இடம் கொடுத்தால் அவ்வளவுதான். ஆதலால் பவுல், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடந்தால் ஆக்கினை தீர்ப்பில்லை என்கிறான். ரோமர் 8:1. ஆசைகள் நிறைவேற்ற வாழ்பவன் மாம்சத்துக்குரியவன். அதை தேவ சித்தத்திற்கு விடுபவன் ஆவிக்குரியவன். ஆசைப்படவே கூடாதா? என்னடா இது, முடியாதுதான். ஆனால் அவை நம்மை ஆளவிடக்கூடாது. நம்மை ஆளவிட்டால் ஐயையோ ஆக்கினை தீர்ப்பே. நல் மனசாட்சி அபூர்வமானதல்ல, நம்மால் கூடாததும் அல்ல. சுத்த இருதயமும் அடைய மிக கடினமானதல்ல. எல்லாற்றையும் அவர் சித்தத்துக்கு விட்டு கொடுத்து விட்டால் அதுதான் சுத்த இருதயம். உண்மையாக தேவனை நேசிக்கிற ஒருவரிடம் இந்த இரண்டும் தானாக உண்டாகி இருக்கும். அப்படிப்பட்டவர்கள்தான் யோசுவா, காலேப்பு. அதனால் அவர்கள் எல்லா சோதனையிலும் வித்தியாசமாக சிந்தித்தார்கள். மற்றவர்களைப் போல பயப்படவில்லை, ஆசைப்படவில்லை. அதனால் நிலைத்து நிற்க முடிந்தது. 40 லட்சம் ஜனங்களில் இந்த 2 குடும்பம் மட்டுமே பிழைத்தது. மாயமில்லாத விசுவாசம் என்று ஒன்று இருக்கிறது. தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை சூழ்நிலைகளால் மாறாது. ஏனெனில் தேவனுடைய உண்மையை பற்றி கொண்டு நம்புவதுதான் மாயமில்லாத விசுவாசம். மற்றபடி அற்ப விசுவாசம் ஆபத்தான சூழ்நிலைகளால் மாறும், அழியும், ஒழிந்துவிடும். இந்த மூன்றும், சுத்த இருதயம், மாயமில்லாத விசுவாசம், நல் மனசாட்சி, தேவனை நேசிக்கிறவனிடம் இருக்கும். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 வசனம். இவை இல்லாத எவனும்
தேவனுக்கு பாத்திரமாகவே முடியவே முடியாது. இவைதான் ஜீவனுக்கு போகிற வாசல். நல் மனசாட்சி, சுத்த இருதயம், மாயமில்லாத விசுவாசம். சகல கற்பனைகளும் இதைத்தான் வலியுறுத்துகின்றன நம்மிடம். இவைகள் இருந்தால் போதும், உடன்படிக்கை, கற்பனைகள், கட்டளைகள் அனைத்தும் நம்மிடம் நிறைவேறியிருக்கும். இப்போது சொல்லுங்கள், இவைகளை காத்தால் பரிசுத்தமாக முடியுமா, முடியாதா? உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்ற இவை வேண்டும். அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல இருந்தார். இன்றும் அப்படியா? இஸ்ரவேல் ஜனங்களின் தப்பிதங்களை கொண்டு நாம் கற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் போதனைகள், சிலுவை உபதேசம் நம் கண்களை தெளிவாக்குகின்றன. நம் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே நம் இருதயமும் இருக்கும். அது பணத்திலா அல்லது தேவனை நேசிப்பதிலா என்று தெளிவாக பார்க்கலாம். நீதி மேல் பசித்தாகமாய் இருந்தால் போதும், திருப்தி அடைவோம் என்ற நிச்சயம் இன்று உண்டு. அப்படியானால் பவுலைப் போல, யோவானைப் போல, இயேசுவைப் போல நீதியில், பரிசுத்தத்தில் நாம் பூரணப்படலாம். தேவன் நமக்கு செய்ததை சுதந்தரித்தால் போதும். கிறிஸ்துவின் சாயலில் சற்றும் குறையாமல் நம்மை அவர் நிறைத்திருக்கிறார். ஆதலால் தேவனுக்கு முன்பாக தாராளமாக நடக்கலாம், அவரை பிரியப்படுத்தலாம். இன்று அறியாமையின் காலமல்ல. அவர் காணாதவராக இனி இருப்பதில்லை.